நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ரூபாய் நோட்டில் வந்து இந்த ஸ்டார் சிம்பிளை வந்து சில பேர் கவனிச்சிருப்போம். இந்த ஸ்டார் சிம்பிளுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ரூபாய் நோட்டை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தயாரிக்குது. ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ரூபாய் நோட்டுக்கான அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரூபாய் நோட்டில் இருக்கிற நம்பர் தான். ஒரு நோட்டு உண்மையானதா இல்லை போலியானதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரூபாய் நோட்டில் பல சின்னங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இருந்தாலும் சந்தையில் வந்து போலி நோட்டு வந்து புழங்கிட்டு தான் இருக்குது. சில நேரங்களில் வந்து இந்த போலி நோட்டு வந்து பிடிபடுறதை வந்து நம்ம வழக்கமாக பார்த்துருப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து இந்த போலி நோட்டு சம்மந்தமாக வந்து பல எச்சரிக்கையை விடுத்துட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சில நோட்டுகளில் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதுக்கான காரணம் வந்து என்னென்னு சொன்னோன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரூபாய் நோட்டை வந்து எப்படி தயாரித்து வழங்குவாங்க அப்படின்னு சொன்னால் பேக்கெட்ஸாக தான் வழங்குவாங்களாம். ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 100 நோட்டு இருக்குமா. அந்த 100 நோட்லேயுமே வந்து சீரியல் நம்பர் இருக்கும். அந்த மாதிரி இந்த 100 நோட்டை வந்து தயாரிக்கிறப்போ வந்து ஏதாவது ஒரு நோட்டில் அச்சுப்பிழை ஏற்பட்டால் அந்த நோட்டுக்கு பதிலாக இன்னொரு நோட்டை தயாரித்து அதில் தான் வந்து இந்த ஸ்டார் சிம்பிளை வந்து பதிப்பாங்களாம். அதுக்காக வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து அச்சிடப்பட்ட நோட்டை வந்து பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இந்த நோட்டு வந்து சட்டப்பூர்வமானது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே வந்து அறிவுறுத்தியிருக்கு.